வெண்ணப்புவில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் கைது. லஞ்சம் பெற முயன்று மதுவரி திணைக்கள அதிகாரிகள் கைது. சபரகநாயக்கவுக்கு சிஐடிக்கு மீண்டும் அழைப்பு. அரசு நிறுவனங்களுக்கு 2000 கெப்ரக வாகனங்கள். சிஐடிக்கு செல்லும் கோட்டாபய ராஜபக்ஷ. அம்பலப்படுத்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளின் அடையாளங்கள், எச்சரிக்கும் மொட்டு கட்சி. கெகல் பத்தர பத்மே உள்ளிட்ட தரப்பினரிடம் விசாரணை தொடர்வன விரிவான செய்திகள். வெண்ணப்புவ போலீஸ் நிலையத்திற்கு அருகில் நேற்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்திற்காக பயன்படுத்துவதாக சந்தேகிக்கப்படும் கார் மற்றும் துப்பாக்கி என்பனவற்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். வெண்ணப்புவ போலீஸ் நிலையத்திற்கு அருகில் நேற்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்களை இலக்கு வைத்து காரில் பிரவேசித்த இனம் தெரியாத நபர்களினால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காரில் பிரவேசித்தவர்கள் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்களை காரில் மோதி விபத்திற்குள்ளாக்கியுள்ளனர். அதன் பின்னர் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்களை கூறிய ஆயுதத்தினால் அவர்கள் தாக்கியுள்ளனர். இதனை அடுத்து காயமடைந்தவர்களில் ஒருவர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக குறிப்பிடப்படுகின்றது. மற்ற நபர் மீது காரில் பிரவேசித்த இனம் தெரியாதவர்களினால் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானவர் ஸ்தலத்திலேயே பலியானார். உயிரிழந்தவர் மேல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு ஒன்றிற்காக வழங்கப்பட்ட உத்தரவின் பேரில் வெண்ணப்புவ போலீசில் முன்னிலையாகி கையொப்பமிட சென்றவர் என்று தெரியவந்துள்ளது. கையொப்பமிட்டதன் பின்னர் அவரும் மற்றும் ஒருவரும் மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிய போதே குறித்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ரிவால்வர் ரக துப்பாக்கியில் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் வழக்கு தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். லஞ்சம் பெற முற்பட்ட குற்றச்சாட்டின் கீழ் யாழ்ப்பாணம் சங்கானை மதுவரி திணைக்கள அலுவலக அதிகாரிகள் மூவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபாலவின் கீழ் இயங்கும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று முன்தினம் மாதகல் பகுதியில் ஹெரோயினுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்கு மதுவரி திணைக்கள அதிகாரிகள் முயற்சித்தனர். பின்னர் அவரை கைது செய்யாமல் விடுவதற்காக 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் போதைப் பொருளை வைத்திருந்தவர் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்குவதற்கு இணங்கியுள்ளார். இந்நிலையில் அவர்கள் சந்தேக நபரை கைது செய்யாமல் விட்டு லஞ்சமாக கோரிய தொகையினை சித்தங்கேடி பகுதியில் உள்ள மதுவரி திணைக்கள அலுவலகத்துக்கு எடுத்து வருமாறு கூறி சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய மதுவரி திணைக்கள அலுவலக அதிகாரிகள் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான அதிகாரிகள் மூவரும் விசாரணைகளின் பின்னர் மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இன்றைய தினம் காலை 9 மணிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு சமன் ஏக்கநாயக்கவுக்கு அறிவிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணம் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் பெறுவதற்காக இந்த அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் சமநேக்கு நாயக்கு ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகி வாக்குமூலம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் அரசு நிறுவன தலைவர்களுக்காக 2000 கெப்ரக வாகனங்களை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி தலைவர் ருவன் செனரத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்து மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவான் செனரத் அடிமட்ட அளவில் அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்த மாகாண அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் கிராமங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அதிகாரிகள் அங்கு சென்று திரும்புவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்க வேண்டும். எங்களுக்கு சில வாகனங்கள் தேவை. இதேவேளை செயல்படாத உள்ளூராட்சி நிறுவனங்களின் செயல்பாடுகளை மீண்டும் செயல்படுத்த பல புதிய திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ருவன் செனரத் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமநேக்க நாயக்க 2 தனித்தனி முறைப்பாடுகள் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். காலிமுகத்திடலில் நடைபெற்ற போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கட்டுப்படுத்த தவறியமை தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவர் ஆஜராக வேண்டிய திகதி இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இதேவேளை
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணம் தொடர்பாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக உள்ள குற்றச்சாட்டில் வாக்குமூலம் அளிக்க சமன் ஏகநாயக்க இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறும் அளிக்கப்பட்டிருக்கின்றார். இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக நபர்கள் குறித்து விசாரணைகளை நடத்திய காவல்துறை அதிகாரிகளின் அடையாளங்களை வெளிப்படுத்துவது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. குறித்த விடயம் அவர்களின் குடும்பங்களுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்று அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் சே டொலவத்த குறிப்பிட்டுள்ளார். விசாரணைகளை நடத்திய காவல்துறை அதிகாரிகளின் முகங்கள் ஊடகங்களுக்கு வெளிப்பட்டுள்ளதாகவும் இந்த காவல்துறை அதிகாரிகளின் குடும்பங்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியுள்ளதாகவும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அரசாங்கம் தனது அனுபவமின்மை காரணமாக இவ்வாறு நடந்து கொள்வதாகவும் டொலவத்த சுட்டிக்காட்டினார். இதன்படி பாதாள உலக கும்பல்களின் கைது குறித்து அரசாங்கம் கொண்டாடுவது அபத்தமானது என்றும் மாகந்துரே மதுஷ் முந்தைய அரசாங்கத்தின் போது நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட போது இத்தகைய கொண்டாட்டங்கள் எதுவும் இருக்கவில்லை என்றும் அவர் கூறினார். இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நேற்று முன்னிரவு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய கேகல்பத்தர பத்மே உள்ளிட்ட தரப்பினரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கமைய கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்ட குறித்த குற்றவாளிகளில் கேகல்பத்தர பத்மே, கொமாண்டோ சலிந்து மற்றும் பானதுரை நிலங்கு ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் பெக்கோ சமன் மற்றும் தெம்பிலி லஹிரு ஆகியோர் மேல் மாகாண வடக்கு குற்றவியல் விசாரணை பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். குறித்த குற்றவாளிகள் நேற்று முன்தினம் இரவு 7:20 அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். இதுவேளை குறித்த குற்றவாளிகளிடம் ஆழமான விசாரணைகள் இடம்பெறுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் புதிதாக 10 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 12 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் 7வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் நேற்றைய தினம் 39வது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் 48 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இன்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்ட 10 எலும்புக்கூட்டு தொகுதியுடன் இதுவரையில் 191 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இதுவரையில் 209 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீ நின்று 5 பேர் இடம் பிடிச்சோம். இப்படி கொண்டு
மணி மனித புதகுழி வழக்கில் புதிதாக 12 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவை சுத்தப்படுத்தப்பட்டு 10 மனித எச்சங்கள் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கின்ற இன்றைய நாளில் மொத்தமாக 209 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 191 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் இதுவரை 72 சான்று பொருட்கள் இந்த மனித எச்சங்களோடு எடுக்கப்பட்டவை பொதி செய்யப்பட்டு பாதுகாப்பாக நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டுகின்றது. அதே நேரம் நேற்று 3 மன்றையோட்டு தொகுதிகளோடு காணப்பட்ட மனித எச்சங்கள் குவியலாக போடப்பட்டிருந்தது. அதுவும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அகழ்வு பணி நாளை தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. எந்த வகையில் 5 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்க அது சிறுவர்களோ என்றது கண்ணுக்கு பார்க்க அவ்வாறு தெரியலை. அது ஆந்த்ரோபாலஜி பிரிவினரால் தான் அதுக்கான அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டி இருக்குது. இது ஒரு குற்றப்பிரதேசமாக காணப்படுகிறது. புதைக்கும் போது புதிதாக கொண்டு வந்து புதைக்கும் போது அது அகழுகின்ற நேரத்தில் அதுகள் எலும்புகள் அந்த இடத்திலிருந்து விலகி இருக்கிற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. இதுவரை மீட்கப்பட்டிருந்த இந்த எலும்புக்கூடுகள் சம்பந்தமான ஏதாவது ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கா அல்லது இது முடிஞ்ச பிறகுதான் இந்த அகழ்வு பணி முடிந்த பிறகுதான் அதுக்கான ஆய்வுகள் செய்யப்படுகின்றன. அந்த ஆய்வுகளை செய்கின்ற வைத்தியர்கள் இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றபடியால் ரெண்டையும் ஒரே சமாந்தரமாக செய்ய முடியாது இருக்கின்றது. ஆனால் அது இந்த மழைக்காலங்களில் ஒரு இடைவெளி வருமானால் அதுக்கான இடைக்கால அறிக்கையை அந்த உரிய சட்ட வைத்திய அதிகாரிகள் குழுவினரால் நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்யதாக கூடியதாக இருக்கும். ஆனால் அது ரெண்டையும் சமாந்தரமாக செய்கிற முறையே இல்லை. இது சம்பந்தமான இராணுவத்தினரிடம் விசாரணை செய்வது சம்பந்தமான சமர்ப்பணங்களை நீங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலாம் என்று சொல்லியிருந்தீங்க. சம்பந்தமான சமர்ப்பணம் வைக்க செய்யப்பட்டது இல்லாட்டி இனி வருங்காலங்களில் திறந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் அழைக்கப்படும் போதுதான் அதுவும் இந்த அகழ்வு பணி முடிவடைந்த பிற்பாடு தான் அதற்கான சமர்ப்பணங்களை செய்ய வேண்டி இருக்குது. நாளைய தினம் இந்த நாட்டின் ஜனாதிபதியான ருக்குமார திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கான விஜயம் ஒன்று மேற்கொள்ள உள்ள அவர் செம்மணிக்கு வருவதற்கான ஏதாவது ஏற்பாடுகள் இருக்கின்றதா? நீதிமன்றத்தில் அதற்கான சமர்ப்பணங்கள் ஏதாவது முன்வைக்கப்பட்டிருக்கிறதா? ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா? அது பத்திரிகைகளில் தான் அதுக்கான செய்திகளை பார்த்திருந்த ஒரு அமைச்சரும் சொல்லியிருந்தார். ஆனால் இதுவரை கௌரவ மன்றுக்கு எந்தவித நகர்த்தல் பத்திரமும் தாக்கல் செய்யப்படவில்லை. அவ்வாறு நாளை தாக்கல் செய்யப்படும் என்றால் கௌரவ மன்று அதுக்கான அனுமதியை வழங்கும்.